वेदाद्रेः शिखरे रम्ये लक्ष्म्याः क्षेत्रमुदाहृतं तत्रास्ते भगवान् विष्णुः लक्ष्म्याः सह नृकेसरी श्रीकामाये नरालोके सम्पदं वासुरेशतां लक्ष्मी नृसिंहमन्त्रे तु अष्टाक्षरसमन्वितं जपन्तो मासषट्कं तो हविष्यान्नमुपाश्रिताः ते प्राप्नुवन्ति विपुलां श्रियं वा यदभीप्सितं. லக்ஷ்மி க்ஷேத்திரம் என்னும் இந்த மலை இந்த அகோபில பர்வதத்தின் நடுவில் அமைந்திருக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திர விசேஷம். லக்ஷ்மியாக க்ஷேத்திரம் உத்தமம் உதாகிருதம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்தில் எவனொருவன் நிறைந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறானோ அப்படிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிருசிம்ம அனுஷ்டு மந்திரம் என்பதாக 32 அக்ஷரங்களுடன் கூடிய மந்திரம். அன்பர்களே, பல உபன்யாசங்களில் ஆயிரக்கணக்கான உபன்யாசங்களில் அடியன் சொல்லக்கூடியது இதுதான். மந்திரங்களை இஷ்டத்திற்கு நீங்களாக சொல்லாதீர்கள். மந்திரம் இஸ் நாட் ஃபார் ரிங்டோன். ரிங்டோன் வைத்துக் கொள்வதற்கானது மந்திரங்கள் அல்ல. மந்திரங்களை குருவின் மூலமாக உபதேசம் பெற வேண்டும். நாம் பெற்ற மந்திரத்தை ஒரு பொழுதும் வெளிப்படுத்தக்கூடாது. நாம் ஜபம் செய்ய வேண்டுமே தவிர்த்து இந்த மந்திரங்களை உடனே நாம் இங்கே வெளிப்படுத்தக்கூடாது. மந்திரம் எத்தனைன கோபயர், மந்திரத்தை மறைத்து பேச வேண்டும். ஆனால் மந்திரத்தை உபதேசம் பண்ணின மகானை அதிகமாக பேச வேண்டும், அவர் பெருமையை பேச வேண்டும். ஆகையால் எக்காலத்தில் ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள் முதலான நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன. மந்திரத்தை சொன்னால்தான் பலன் என்று நினைக்காதீர்கள். அதற்கு பதில் பகவன் நாமாக்கள் உள்ளன. நரசிம்மா 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 என்று சொன்னாலே அது பலன் அளிக்கக்கூடியது. அகோபிலம் அகோபலம் அகோபிலம் அகோபலம் என்று சொன்னாலேயே ஆனந்தம் அளிக்கக்கூடியது, பலன் அளிக்கக்கூடியது. ஆகையாலே நரசிம்ம அனுஷ்டு மந்திரம் முறையாக உபதேசிக்கப்பட்டவர்கள், அது தவிர அஷ்டாட்சர மந்திரத்துடன் கூடி இந்த நரசிம்ம அனுஷ்டு மந்திரத்தை இந்த க்ஷேத்திரத்தில் ஜபம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை நிருசிம்மன் மகாலட்சுமி தாயாருடன் கூடியவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். இதைத்தான் பரமேஸ்வரன் சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம் என்று இந்த பெருமானை போற்றுகிறார். பிராட்டியுடன் கூடியவன். பத்ரம் என்றாலேயே பிராட்டிக்கு பெயர், பத்ரா என்று மகாலட்சுமிக்கு பெயர். ஆகையால் தான் ஜனகன், ராமா, இது முதல் இன்று வரையிலும் நீ ராமன், எப்பொழுது என் பெண்ணின் கைப்பிடித்தாயோ இது முதற்கொண்டு நீ ராமபத்ரன் என்றார். அகுதே போன்று பலராமனுக்கு பலபத்ரன் என்று பெயர். ஆனால் நிருசிம்மனுக்கு மட்டும் பத்ரன் என்று பெயர். பத்ரன் என்றால் மங்களகரமானவன், மங்களத்தை அருளுபவன், எல்லோருக்கும் மங்களத்தையே அருளுபவன். அவன் மங்களத்துடன் கூடியவன், மங்கள தேவதையான மகாலட்சுமியுடன் கூடியவன். இங்கே மாலோல லக்ஷ்மி நிருசிம்மனாக நமக்கு சேவை சாதிக்கின்றான். இது போன்ற க்ஷேத்திரங்களுக்கு வந்தோமேனால் ஒரு 10 நிமிடமாவது இந்த சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து நமக்கு தெரிந்த பகவன் நாமாக்களை நாம் ஜபம் செய்ய வேண்டும். அதுதான் உயர்ந்த மந்திரம். இங்கே சங்கர பகவத் பாதருக்கு இப்பெருமான் காட்சி அளித்து காபாலிகர்களினாலே அவர்களுக்கு ஏற்பட்டதான ஆபத்திலிருந்து விடுவித்த கதையை நாம் பார்த்தோம். அதே போன்று இந்த அகோபில மடத்தின் மூலபுருஷராக ஆதிகுரு நரசிங்கன் அருளாலே யோகியான ஆதிவன்ஷீர் ஷடகோபனின் அருள் மிகுந்த கதையை நாம் பார்த்தோம். இதோ இப்பொழுது நாம் இங்கே திரையில் சேவிக்கக்கூடிய மகனியர் தான் ஸ்ரீமத் அகோபில மடத்தின் மூலபுருஷராய் விளங்கும் ஸ்ரீமத் ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்னும் மகான். அவருடைய திருக்கைகளில்தான் நாம் இப்பொழுது இந்த மாலோல லக்ஷ்மி நிருசிம்மனை சேவிக்கிறோம். இங்கே விக்கிரக வடிவில் அவர் இந்த மாலோல லக்ஷ்மி நிருசிம்மனை கைகளில் ஏந்தி கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறார். உண்மையில் இவர் கைகளில் தவழ்ந்த மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன் இவர் வழித்தோன்றல்களான அழகிய சிங்கர்களினாலே தங்க மண்டபத்தில் ஆராதிக்கப்பட்டு கொண்டு, அப்படி சொல்லணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் ஆசேதோ ஹைமாச்சலம் என்பதாக இந்த பாரத தேசம் முழுவதும் அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். இங்கே வந்து சேவிக்க இயலாதவர்களுக்கு கூட பெருமாள் நிருசிம்மன் தான் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அனுகிரகம் செய்கிறான். இரண்யகசிபு இருக்கும் இடத்திற்கு சென்று அவனையே சந்தித்த பெருமாளுக்கு நம்மை போன்றவர்களை சந்திக்க வருவதா ஒரு பெரிய கஷ்டம். அதனால்தான் நீங்கள் இருக்கும் ஊர்களில், கிராமங்களில், நகரங்களில், பட்டினங்களில், அது பாரத தேசம் முழுக்க நிருசிம்மன் எந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீமத் அழகிசிங்கர் சாதுர்மாசியம் தவிர்த்து மற்ற எல்லா சமயங்களிலும் தன்னுடைய உடல்நிலையை கூட கணக்கில் கொள்ளாமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார் நிருசிம்மனுடன்.
இந்த மாலோல லக்ஷ்மி நரசிம்மன் மூலவர், பிராச்சீனமான மூலவராக ஒரு திருமேனியோகம். தற்பொழுது 45வது பட்டம் ஸ்ரீ அழகிசிங்கர் செய்த அரும்பெரும் திருப்பணியின் காரணமாக ஒரு மூலவராகவும், அதற்கு முன்பே ஒரு பீட்டம் சக்கராசனே சமாசீனஹா என்பதாக ஒரு அற்புதமான சக்கர யந்திரத்தின் நடுவில் ஒரு பீட்டம் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் தேவதா பிரதிஷ்டை, வெறும் மனிதர்களாலே செய்யப்பட்ட காரியம் எதுவுமே கிடையாது. அந்த பெருமானுக்கு முன்பாக அந்த சக்கர பீட்டம் என்பதான ஒரு பீட்டம் அமைந்திருக்கிறது. இன்றும் நாம் சென்று சேவித்தோம் என்றால் அந்த பீட்டம் காலியாகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீமத் அழகேசிங்கர்களான அருளாளர்கள் பல தேசங்களுக்கெல்லாம் சஞ்சாரம் செய்துவிட்டு பிறகு இந்த மாலோல லக்ஷ்மி நரசிம்மன் உற்சவர் திருமேனியை இந்த மூலஸ்தானத்திற்கு எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருவார்கள். சேர்த்தி உற்சவம் என்பதாக பெயர். நாம் பார்க்கிறோம், ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திர திருநாளில் பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்த்தி, காஞ்சிபுரத்தில் வரதன் மலையாள நாச்சியார், பெருந்தேவி தாயார், ஸ்ரீதேவி பூமிதேவி, ஆண்டாள் நாச்சியார் என்று பஞ்ச திவ்ய மகிஷிகளுடன் வரதனுடைய அற்புதமான சேர்த்தி மகோத்சவம் என்பதாக நாம் சேவிக்கிறோம் அல்லவா? அதே போன்று இங்கே மாலோல லக்ஷ்மி நரசிம்மன் மூலவர் உற்சவர் இந்த திருமேனியானது சேர்த்தி மகோத்சவம் கண்டருளப்படும். அப்பொழுது இந்த சக்கர பீட்டத்தில் மாலோல லக்ஷ்மி நரசிம்மனுடைய உற்சவ விக்கிரகத்தை எழுந்தருளப் பண்ணுவார்கள். அப்படியே அதற்காகவே அமைந்திருக்கக்கூடிய அந்த பீட்டம் எது? கருடன் தொடங்கி பிரம்மதேவர் தொடங்கி வேதம் தொடங்கி அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த இடத்தில் அப்படியே அந்த இடம் அமைந்திருக்கிறது. ஒருத்தர் மனிதன் என்பவன் இதையெல்லாம் செய்துவிட முடியாது. இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான அற்புதங்கள், ரகசியங்கள் இந்த மலையில் கொட்டி கிடக்கின்றன. இந்த மலையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத உயர்ந்த அற்புதங்களை நாம் இன்னும் நமக்கு நரசிம்மன் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறான். ஆகையாலே அந்த மாலோல லக்ஷ்மி நரசிம்மனுடைய சன்னிதானத்தில் மூலவர் உற்சவர் என்பதாக இரண்டு எம்பெருமான்களையும் சேர்த்து வைத்து சேர்த்தி என்பதாக ஸ்ரீமத் அழகேசிங்கர்கள் விசேஷமான திருவாராதனத்தை செய்வார்கள். அன்றைய தினம் மிக மிக ஆனந்தமான ஒரு விஷயம். இங்கே இதற்கு பின்புறத்தில் பவனாசினியினுடைய கனகா என்னும் ஒரு கிளை நதி பிரவகிக்கின்றது. பவனாசினி தீர்த்தத்தினுடைய கனகா என்னும் ஒரு கிளை நதி பிரவகிக்கின்றது. அந்த நதியில்தான் ஸ்ரீமத் அழகேசிங்கர்கள் அனுஷ்டானங்களை செய்வார்கள். இங்கே பிரவகிக்கக்கூடிய நதியின் அந்த வர்ணம், அதாவது கலர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நதியானது அப்படியே பொன்னை உருக்கி வார்த்தார் போலே அங்கே நமக்கு தெரியும். ஹிரண்யன் என்றால் பொன் என்பது பொருள். அந்த ஹிரண்யனை சம்ஹரித்தவன் யார்? நிருசிம்மன். அதனால்தான் நம்பிள்ளை அருளி செய்வார், நிருசிம்மன் என்னும் அக்னியில் இரண்யன் விழுந்தான். ஏன் சுவாமினர்? நெருப்பில் பொன்னை இடுவது தானே மரபு. நிருசிம்மன் என்னும் அக்னியில் ஹிரண்யன் என்னும் பொன் விழுந்தது. ஆனால் இந்த ஹிரண்யத்தை பொசுக்கியவன் யார் என்றால் ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா என்று திருமேனி முழுக்க தக 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 என்று உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று மின்னக்கூடிய நிருசிம்மன். எப்படி சுவாமி அது? அதான் விசேஷம். நிருசிம்மனிடத்தில் எத்தனையோ ஆச்சரியம் உண்டு. அந்த ஆச்சரியத்துக்குள்ளே இது ஒரு ஆச்சரியம் என்று புராணங்கள் பேசுகின்றன. அழகான சன்னதி. இந்த சன்னதியை நாம் ஒரு முறை பிரதட்சணம் செய்தோமேனால் இந்த சன்னதியின் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கனகா என்னும் இந்த சிறு வாய்க்காலை போன்று பிரவகிக்கக்கூடிய பவனாசினியின் ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். அதற்குள்ளே ஸ்ரீமத் அழகேசிங்கர்கள் தங்களுடைய அனுஷ்டானங்களை செய்வதற்கு வசதியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிறகு உள்ளே வந்தோமேயானால் நிருசிம்மன் மூலமூர்த்தியாக சிரித்து கொண்டு, அந்த பொக்கை வாயை திறந்து சிரித்து கொண்டு, மகாலட்சுமியாலே அணைந்து கொள்ளப்பட்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து சங்கர பகவத்பாதரை காப்பாற்றினான். எப்படி குழந்தையானவள் அன்னையானவள் அழைத்த மாத்திரத்தில் தவழ்ந்து வந்து அவள் கைகளில் தஞ்சம் புகுவதைப் போன்று ஆதிவன் ஷடகோபஸ்வாமியினுடைய திருக்கைகளில் தஞ்சம் புகுந்தான். கிராமம் கிராமமாக குழந்தைகள் என்ன சொல்லும்? அம்மா என்னை வெளியில் அழைத்து செல், நான் கடைகளுக்கு செல்ல வேண்டும், ஆங்காங்கு மக்கள் கூடுவதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று குழந்தைகள் தன் தாயினிடத்தில் கேட்பதை போன்று ஆதிவன் ஷடகோபஸ்வாமியினிடத்தில் என்னை அழைத்துச் செல்லுங்கள், என்னை அழைத்துச் சென்று மக்களுக்கு அருளை பெற்றுத்தாருங்கள் என்று சொன்னான் அல்லவா? அந்த நிருசிம்மனுடைய அற்புதமான இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயாக ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம்
பத்ரன் என்றாலே நிருசிம்மன். ஆகையால் தான் 45வது பட்டம் ஸ்ரீ அழகேசிங்கர் ஓர் ஆச்சரியமான ஏற்பாட்டினை செய்து வைத்தார். சுவாமி சங்கர பகவத்பாதர் நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்னும் அந்த உபனிஷத்திற்கு ஓர் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். வியாக்கியானம் என்றால் விரிவுரை என்பது பொருள். அதில் நவநரசிம்ம மந்திரங்களில் பத்ரன் என்னும் ஒரு மந்திரம் உண்டல்லவா, அந்த மந்திரத்திற்கு பொருள் உரைக்கும் பொழுது சங்கர பகவத்பாதர் பத்ரங் கர்ணேபிஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாகம்சஸ்தனோபிஹி என்னும் ஒரு மந்திரத்தை எடுத்து காண்பித்து இது நிருசிம்மனை குறிக்கக்கூடிய மந்திரம் என்று அவர் விவரணம் செய்திருக்கிறார். சிறந்த ஆராய்ச்சி செய்து உயர்ந்த நுட்பமான சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கக்கூடிய அருளாளரான 45வது பட்டம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகன் இந்த வியாக்கியானத்தின் சுவைத்தனை தான் சுவைத்து அது முதற்கொண்டு ஸ்ரீ நிருசிம்மனுக்கு மங்களஹாரத்தை சமர்ப்பிக்கப்படும் சமயத்தில் பத்ரங்கர்ணேபிஸ்ருணுயாம தேவாः என்னும் இந்த மந்திரத்தை சொல்லி நிருசிம்மனுக்கு மங்களஹாரத்தை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்னும் ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறார். இன்று வரையிலும் நாளது பரியந்தம் அதன்படியாக தினந்தோறும் விஸ்வரூப காலங்களில் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு மந்திர புஷ்பங்கள் மற்றும் அர்ச்சனைகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள் நடைபெற்று கற்பூரஹாரத்தி எப்பொழுதெல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பத்ரங்கர்ணே விஸ்ருணியாம தேவாக என்னும் மந்திரத்தினாலே நிருசிம்மன் ஆராதிக்கப்படுகிறான். இந்த மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன் தானே தினந்தோறும் ஆராதிக்கப்படுகிறான். ஆகையாலே இவன் இந்த மந்திரத்தினாலே நமக்கும் ஸ்ரீயாச்ச பத்ரயா துஷ்டா பிராட்டியுடன் கூடியவன், உயர்ந்த மங்களங்களை நமக்கு அளிப்பவன். எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு இந்த சம்பிரதாயத்தில் கிடைத்திருக்கிறது. நிருசிம்மனை பார்த்து ஏன் எல்லோரும் பயப்படுகிறீர்கள்? நிருசிம்மனை பார்த்தால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் உண்டாகிறது? அணுகில் அணுகும் அகலில் அகலும் என்றார் ஆழ்வார். நாம் அவனை அணுகினால் அவன் ஓடி வந்து நம்மிடத்தில் அணுகுவான். நாம் அவனை கண்டு இரண்டகசிபுவை போன்று அகன்றோமையானால் நிருசிம்மன் நம்மை கைவிட்டு விட்டு சென்று விடுவான். என் கைவிடாதவன் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் என்கிறார் சங்கர பகவத்பாதர். நிருசிம்மா, என்னை கை கொடுக்க சொல்லாது, ஏனென்றால் எனக்கு கொடுத்தே பழக்கமில்லை என்று விட்டார். எனக்கெல்லாம் கொடுத்தே பழக்கமில்லை. ஒரு கருமி தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய நண்பன் சொன்னான், அப்பா கை கொடு, உன்னை தூக்கி விடுகிறேன் என்றான். ஆனால் அந்த கருமி மறுபடியும் தண்ணீரில் முடிகிறான். அப்பொழுது மற்றொரு நண்பன் சொன்னான், நான் கை கொடுக்கிறேன், அதை பிடித்துக்கொண்டு மேலே வா என்றான். உடனே அவன் மேலே வந்தான். இது புரியவில்லையே என்றவுடன் அந்த முதல் நண்பனை பார்த்து சொன்னான், அவனோ கருமி, அவனுக்கு கொடுத்து பழக்கமில்லை. உயிர் போகும் தருணத்தில் கை கொடு என்று சொன்னால் கூட எதையோ கொடுக்கப் போகிறோமே என்பதனாலே அவன் உயிரை விடத்திற்கு தயாராக இருந்தானே தவிர்த்து கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் அதே சமயம் நான் கை கொடுக்கிறேன், நீ பிடித்து கொண்டு வா என்றவுடன் என்னிடத்தில் பெறுவதற்காக அவன் வந்தான் என்று சொன்னான். அதே போன்று தான் நிருசிம்மா, என்னை கொடுக்க சொல்லாதே, கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ கை கொடுத்து என்னை இந்த சம்சாரத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும். அந்த சம்சாரத்தில் முழுகி கொண்டிருக்கக்கூடியதான என்னை நீ கை கொடுத்து தூக்கி என்னை காப்பாற்ற வேண்டும். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் என்று வெகு பெருமையாக, வெகு ஆனந்தமாக, அத்தியாச்சரியமாக இந்த விஷயத்தை சுவாமி இங்கே காண்பிக்கிறார். கலியன் 10 பாசிரத்தினாலே இந்த பெருமானை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் ஆங்காங்கு நிருசிம்மனை மங்களாசாசனம் செய்கிறார்கள். எத்தனையோ நிருசிம்ம க்ஷேத்திரங்கள் இருந்தால் கூட நிருசிம்ம க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடியதான வகையில் தலையாயதாக, தலை சிறந்ததாக விளங்கக்கூடியது ஜுவாலா, அஹோபில, மாலோல என்பதாக இந்த 9 நரசிம்மர்களில் 3வது சன்னிதானமாக, உத்தமமான லக்ஷ்மி க்ஷேத்திரமாக, லக்ஷ்மி ஸ்தான விசேஷமாக கனகா என்னும் நதிக்கரையில் அமைந்திருப்பதான மாலோல லக்ஷ்மி நிருசிம்மனை சேவிக்கிறோம். அவனை அனுதினமும் ஆராதிக்கும் அருளாளர்களுடைய அருள் பெற்று நாமும் அகமகிழ்ந்து நிருசிம்மனுடையதான அனுகிரகத்தை பெற்ற பூரிப்பை அடைகிறோம்.
ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.